Hello guys, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ஸ்லீவ் தான். இதை நான் எப்படி வர்க் பண்ணேன் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போறேன். என்கிட்ட ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதனால நான் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துர்க்கேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ அல்லது நான் பேசுகிறது புரியல அப்படின்னாலோ கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் வந்து வீடியோ போட்டதுக்கப்புறமும் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரல, நாங்களாக தான் போய் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோவை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் இல்லையா, எப்போவுமே வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ப்ளவுஸில் போடுறீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செயின் வந்து 4 லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 4 லைன்ஸ் கம்பல்சரி கொடுங்க. நான் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம், அப்படி இல்லை சில்க் த்ரெட்டில் கொடுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். மேக்ஸிமம் வந்து ஜரி த்ரெட்டில் 2 லைனும் சில்க் த்ரெட்டில் 2 லைன் அப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி ஜரி த்ரெட்டில் மட்டுமே கொடுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். இப்போ வந்து நான் 4 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்க போகிறேன். இந்த 4 லைன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம வந்து டைம் ஆகுமே, இன்னும் 2 லைன் போட்டு அவங்களுக்கு டைம் எடுக்குமே அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம ஒர்க் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டிச்சிங்கும் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம போட்ட ஆரி ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டம் பார்க்காம செயின் வந்து பேசிக்காக ஒரு 4 லைன்ஸ் கண்டிப்பாக போடணும். இப்போ பேசிக்காக இந்த மாதிரி கிளாத்தில் வந்து இது சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து. இந்த சாரியில் பார்த்திங்கன்னா பார்டர் நல்ல லென்த்தியாக இருக்குது. ஒரு 5 இன்ச்சுக்கு வர மாதிரி பார்டர் இருக்குது. அதை பார்டர் கட் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னா கிளாத்து வந்து நமக்கு அதாவது கிளாத் எக்ஸ்ட்ரா இல்லை நமக்கு. அதனால நான் பார்டர்லேயே மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்டரில் ஒர்க் பண்ணும்போது கிளாத் வந்து நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு திக்காக இருக்கும்போது நம்மளால் ஸ்பீடாக போட முடியாது. ஓரளவுக்கு தான் ஸ்பீட் வரும். ஏன்னா த்ரெட்டு வந்து மாட்டி மாட்டி நமக்கு வரும். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீட்லேயே போடுங்க. எப்போவுமே ஒர்க் வந்து அவசரமாக போட்டோம் அப்படின்னாவே நமக்கு அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் போட வேண்டாம், மீடியமான ஸ்பீடில் வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி பார்டர் ஏரியாவில் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி அந்த சாரியில் இருக்கிற மாதிரியே ஜரி த்ரெட்டில் கலந்து தான் இருக்கும் இந்த பார்டரில். அப்போ நம்மளுக்கு நல்ல திக்கான கிளாத் ஆகிடும். அப்போ நமக்கு த்ரெட்டும் வந்து மேலே இழுக்கும்போது மாட்டி மாட்டி வரும். அதனால நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி த்ரெட் போட்டதுக்கப்புறம் என்ன போடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் விஷ் தான். நான் வந்து சுகர் பீட் கொடுப்பேன். சுகர் பீட் இல்லை நமக்கு வந்து என்ன ஒர்க் வந்து பண்ணால் நீட்டாக இருக்குமோ அந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம். சுகர் பீட், 3mm பீட் இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாஸ் தான். நாங்கள் இப்போது இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அதையே காப்பி பண்ணாமல் உங்களோட ஐடியாஸை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி எப்படி வந்து ப்ளவுஸை டிசைன் பண்ண முடியுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ கஸ்டமரே செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் உங்கள் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அமௌண்ட் ரேஞ்ச் வந்து இப்போ 1000 ரேஞ்ச் இருக்குது. ஆனால் அதோட ரேட் வந்து 1500 வரும். பட் 1000 கேட்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு மீடியமான ஒரு 200, 100க்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ட்ரேசிங் ஷீட்டில் ஆல்ரெடி வரைஞ்சி கார்பன் ஷீட் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே எனக்கு லைட்டாக தான் தெரிஞ்சது. நான் என்ன பண்ணேன், திக்காக இந்த மாதிரி சாக் பீஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா 4 லைன்ஸ் ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் பீட் ஒர்க்கு.
3 mm பீடு திரும்ப சுகர் பீட் வச்சு அதுக்கு மேலேயும் ஜரி த்ரெட் ஒரு லைன் கொடுத்துட்டு சாரி காய்ஸ் கால் வந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இந்த கொடி டிசைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுக்கு மேலே வந்து நான் சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். சுகர் பீட் தான் வந்து கொஞ்சம் லுக்கிங்காகவும் இருக்கும். 3 mm 4 mm மேக்ஸிமம் 3 mm நான் கொடுப்பேன். அதுக்கு மேலே வந்து பெரிய பீடாக இருக்கும். நான் அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். சுகர் பீடு 3 mm கொடுத்தா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய பீடாக கொடுத்தா அது ஒரு மாதிரி இருக்கும். அது உங்கள் விஷ் தான். அதே மாதிரி சுகர் பீடும் வந்து 2 வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுகர் பீடு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வளைவுலாம் வருது இல்லையா, அந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த வளைவு வந்து உங்களுக்கு அழகாக வரும். நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு அந்த வளைவு வந்து எப்படி வளைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இல்லை பீனாஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வளைவு வர இடத்துல ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னென்னா 3 mm பீடு வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடாக வச்சுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நம்ம சுகர் பீட் வச்சோம் அப்படின்னா 2 பீடாக தான் வச்சு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வெறும் சுகர் பீட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்காது. நான் இப்போ சுகர் பீட் வச்சுட்டு சுகர் பீடை 2 சைடுமே வந்து ஜரி த்ரெட் கொடுப்பேன். இப்போ கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். காஸ்ட் வைஸும் வந்து நமக்கு கொஞ்சம் சேவிங் ஆகும். கஸ்டமர் இப்போது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஸ்லீவில் வந்து சைடு ஃபுல்லாக வந்து தொங்குற மாதிரி பீட்ஸும் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம நார்மல் நீடிலில் தான் வைக்க முடியும். அது வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒர்க் வந்து இன்னும் லாங்காக போகும். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிசோ தான். இது வந்து நல்லா இருக்குது. ப்ரிசோ பிராண்டு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு டவுட் கேட்டிருந்தீங்க. சாரி, ஜரி த்ரெட் வந்து என்ன பிராண்டு? ஜரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா A1 மம்தா பிராண்டு, அதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வந்து டயாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. டயாலஜி பார்த்திங்கன்னா நமக்கு 753 754 ஓகேவா? இது 2மே வந்து நமக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து 2மே யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பீட்டில் A* அப்படிங்கிற பிராண்டும் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வாங்கிக்கலாம். இதுவே ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரிசோ வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே பீட்ஸ் வந்து கருக்க தான் செய்யும். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வாங்கும்போது இந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி எப்படி சேஃப்டியாக வச்சா ப்ளவுஸ் வந்து லைஃப் கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஜிப்லாக் கவர், அதாவது காற்று போகாத மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கவர்ஸில் போட்டு நீங்கள் நல்லா வந்து ஒட்டி வச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த லீஃப் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கிற கொம்பு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதில் மட்டும் டிசைன் பண்ணுறேன். இது எப்படி டிசைன் பண்ணுறேன்னா ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ல் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சுகர் பீடாக கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பேர்ல் பீடை நம்ம யூஸ் பண்ணோம்னா நார்மலாகவே ஒரு ப்ளவுஸோட லுக் வந்து அப்படியே கிராண்டாக மாறிடும். அதனால் பேர்ல் பீடு மேக்ஸிமம் அதாவது யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்துட்டு மேலே முடியும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து பேர்ல் பீட் கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு கோல்டன் பீட் கொடுக்குறேன். 2மே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். எல்லாமே பேர்ல் பீடாகவே கொடுத்தீங்க அப்படின்னா கச்சன்னு தெரியும், நமக்கு நீட்டாக இருக்காது. லாஸ்ட்டாக முடிக்கும்போது இது வந்து எண்ணாட் போட்டுட்டு தான் அடுத்த இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து லீஃப் ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கோல்டன் கலர் இந்த கலரில் கொடுத்தோம் இல்லையா பேர்ல் பீடு, அதே மாதிரி ஒரு பேர்ல் பீடு, அதுக்கு மேலே வந்து ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி கொடுத்து இந்த லீஃப் ஃபுல்லாக, அதாவது இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து ஹேங்கிங் கொடுக்குறேன். அதாவது அந்த ஸ்லீவில் வந்து கீழே தொங்குற மாதிரி வரும் இல்லையா, அந்த பீட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல காய்ஸ். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 3 சுகர் பீடு எடுத்திருக்கேன். 3 சுகர் பீடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ல் பீடு எடுக்கிறேன்.
ஓகேவா? ஒரு பேர்ல் பீடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எடுக்கிறோம் இல்லையா லாஸ்ட்டாக சுகர் பீடு, அந்த சுகர் பீடை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த பேர்ல் பீட்லேருந்து அந்த 3 பீடு இருக்கு இல்லையா, அப்படியே திருப்பி வச்சு நம்ம கீழே பார்த்த மாதிரி குத்தி எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீவுக்கு கீழே வந்து இந்த பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல காய்ஸ், அதனால் சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோவுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன் கிளிக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டன் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வீடியோஸ் வந்து போட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம கிளாஸஸும் போயிட்டுருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி டிசைனிங் வீடியோவும் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதில் வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, பீடில் ஸ்டெம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.